வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவி ஜெயராமன். திருக்குறள் கதை களஞ்சியம் என்ற புத்தகத்தில் 75வது அதிகாரம் அரண், குறள் 741. ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன், போற்றுபவர்க்கும் பொருள் அரண் படையெடுத்து செல்வதற்கும் பயன்படும், போருக்கு அஞ்சி தம்மை காப்பாற்றி கொள்ளவும் பயன்படும். இந்த கதைக்குரிய தலைப்பு புதுவெள்ளம். ஒரு ஊரில் ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளிக்கு புதுசாக வந்திருந்தாங்க உமா மகேஸ்வரி. வந்த சில நாட்கள்லேயே அவங்க நல்லா படித்து முதல் மாணவனாக வர்றதுக்கு தகுதியை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அந்த வகுப்பில் ஏற்கனவே முதல் மாணவியாக இருந்தவங்க பேர் அஞ்சனா, அவங்களோட தோழி பேர் சோபா. அஞ்சனா, உனக்கு சரியான போட்டி தான் உமா மகேஸ்வரி அப்படின்னு சொல்கிறான் அந்த சோபா. உடனே அஞ்சனா சொல்கிறாங்க, நிச்சயமாக இன்னும் நான் கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சனா. அதுக்கு அந்த சோபா சொல்கிறாங்க, இல்லை, எப்பவும் போல் சரியாக படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உமா மகேஸ்வரியோட தோழி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமா. அவங்க சொல்கிறாங்க, உமா, எங்கள் வகுப்பில் எப்பவும் அஞ்சனா தான் முதல் மாணவி, அவளை உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த உமா மகேஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமா, நான் புதுவெள்ளம், இந்த வகுப்புக்கு புதுசாக வந்திருக்கேன், என்னோட பாய்ச்சல் தீவிரமாகத்தான் இருக்கும் என்றால். தேர்வு வந்தது. இருவருமே முதல் மாணவியாக வந்திருந்தனர் வகுப்பில். வகுப்பு மாணவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். உமா மகேஸ்வரியும் அஞ்சனாவும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக்கொண்டு புன்னகைக்கவும் செய்தனர். வாழ்க வளமுடன்.